ஐயோ, காரியத்தை கெடுத்துறா போலக்கு வாடி சுண்டலி. ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருந்தது. என்ன ஒரே வித்தியாசமா இருக்குது. சின்னவனுங்க இருக்கான், பெரியவனுங்க இந்த மாதிரி தெரியுது. எதுக்காக எல்லாம் வந்திருக்கானுங்க? அங்க போய் பாப்போம். என்னடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்துல நீயே எங்க அப்பா குதிரை போட்டு கொடுத்துருப்ப போலுக்க. அவனை மட்டும் நீ அடிச்சிருந்த உங்க அக்காவுக்கு எங்க ரெண்டுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. கருமாதி தான் நடந்திருக்கும். ஆளு மண்டையும் பாரு. ஏண்டி மண்டையில மூளை உனக்கு வேலை செய்ய செய்யாது? யாருக்கு யாருக்கு மூளை வேலை செய்யல? அந்த இடுமாட்டு பைய எப்ப பார்த்தாலும் என்னைய சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க. அத்தா அவன் மண்டை பொளக்கான்னு போனே. அது என்ன தப்பு இருக்குன்னு கேக்க. ஏண்டி மண்டை பொளக்கிறதுக்கு தான் நேரம். நாம எதுக்காக வந்தோம்? அவன் மண்டை பொளக்கிறதுக்கு வந்தான். உங்க அக்காவுக்கு எங்க ரெண்டுக்கும் கல்யாணம் முடிச்சு வந்தோம். ஆளு மண்டையும் பாரு. சப்பல் மண்டை. ஹலோ, என்னது சப்பல் மண்டையா? ஆமாடி சப்பல் முக்கி. என்ன பாத்து வாயில குத்தும்பு. என்னங்கடா அண்ணன் தம்பி கிட்ட ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் யார் தெரியுமாடா? நான் யார் தெரியுமாடா? யாரு? இங்கிலாந்து இளவரசியா? இல்லனா எலிசபெத் மண்டேலாவா? யாரு நீ சொல்லு. ஏன்னா பின்னாடி என்ன ஆகுது வேணா சொல்லுவேன். இந்த கிங்ஸ்டன் ராஜாவுக்கு பொண்டாட்டி, அவன் பெத்து கொடுக்க போற பிள்ளைகளுக்கு அம்மா. இப்படி வேணா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்ப நீ யாருடி? என்னடா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு கேக்க. நான் யார் தெரியுமாடா? நான் யார் தெரியுமாடா? இவன் ரொம்ப பேசுறா. நச்சு ஒண்ணு கொடுத்து வாய் அடைச்ச வேண்டியதான். சரி சரி, நீ பேசு பேசு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? ஏதோ சொன்ன மாதிரி இருந்ததே. இல்ல இப்போ கத்துனியே, அது கத்தி என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. என்னடி என் முகர்கட்டில இருந்து மைக்கில் இருக்காடி. ஹலோ ஹலோன்னு என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஹலோ இல்ல, நான் டரலான ஆளு. என்ன யாரு நினைச்சுக்கிட்ட நீ? என் பின்னாடி எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு தெரியுமா? நான் யாருன்னு உனக்கு முத தெரியுமான்னு நான் கேட்கேன். பெரிய ஆளா போலோ, நமக்கு மேல ஏதாவது பெரிய ஆளா போலோ. எப்படி நமக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படி இவனுக்கு இருக்குமோ? அப்படி பூசல் முன்னாடி அப்படி பின்னாடி பேக்ரவுண்ட் இருந்தா குடும்பம் நாரிடுமே. என்ன பேக்ரவுண்ட் சொல்லி போப்போ. ஹலோ, நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு தெரியும்? ஏன்டா மோதிக்கிட்டு இருக்கீங்க? டேய், என் பேக்ரவுண்ட் தெரிஞ்சு என்னத்துக்கு ஆவ தெரியுமாடா? அவ்வளவு ஒண்ணும் ஒருத்தலாம் இல்லையே. நீ பார்க்க டம்மி பீஸ் மாதிரி தாண்டி இருக்க. நீ பண்றது எல்லாமே டம்மி பீஸ் மாதிரியே இருக்குடி. நான் டரலானடா. யாரு நினைச்சிட்டு இருக்க நீ? அடியே, நீ புல் டப்லாம் பயங்கரமா தான் பண்ணுத. ஆனா நீ அந்த அளவுக்கு ஒருத்த எந்த வேலையும் பார்க்க மாட்டேக்கிய. இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணலாம் எனக்கு பிடிக்காது. ஓகே, நானும் அப்படி தாண்டி நினைக்கேன். மனசு நோகாம பார்த்துக்கணும் நினைக்கேன். ஆனா நீ தாண்டி இருக்க விட மாட்டுக்க. இப்ப இந்த பில்டப் உனக்கு தேவையானு கேட்க. இத்தனையோண்டு சைஸ்ல எலி குஞ்சு மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த என்கிட்ட நிக்கும் போது 3 படி ஏறி வந்து நிக்க. அப்பவும் கூட எனக்கு சிரமமா இல்ல. உனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு பில்டப்பு? பாரு, உன் மனசு நோக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கேன். ஆனாலும் எனக்கு வேற வழி இல்லை, சொல்லித்தான் ஆகணும். நீ அந்த அளவுக்கு ஒருத்தி இல்லடி. நீ இவ்வளவு பில்டப்லாம் கொடுக்காத. இந்த மாட்டில தூக்கிட்டு போற மாதிரியே பச்சை புட மாதிரி இருக்க. வீணா பில்டப் பண்ணி அடி வாங்கிட்டு போயிடாத. இந்த அவன் கரண்டைக்கு தான் நீ இருக்க. அவனை போய் அடிக்கிறதுக்கு செவல் மேல ஏறி அவனுக்கு அடிக்க போறிய. அவன் திரும்பி பார்த்தாலே நீ விழுந்துருவ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்ன ஓவரா என்ன மட்ட தட்டி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்க. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேக்க. நான் யாருன்னு தெரியுமா? அப்பா முடியலடி, உண்மையிலே எனக்கு முடியல. எவ்வளவு பெரிய இதெல்லாம் பார்த்துட்டேன். ஆனா உங்ககிட்ட நிச்சயம் நான் தோத்து தாண்டி போறேன். இதை வா எங்க தடி வாங்கின? ஹலோ ஹலோ. கோத்த கிளப்பிடாத. நானும் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். பச்சை பிள்ளை மாதிரி இருக்கா, எலி குஞ்சு மாதிரி இருக்காளேன்னு ரொம்ப பொறுமையா சோதிச்சுன்னு வச்சுக்கேன். தூக்கி தலையில சுத்தி 4 சுத்தி வெளியில போட்டுருவேன். கடுப்பேத்துறப்பா. நீ அதுக்குள்ள ஒருத்து இல்லடி. நீ பட்டு போல பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்க. பஞ்சு முட்டாய் நம்பி நீனா சைனா மூஞ்சி. மாட்டிக்கிட்டேன்னு. இப்ப என்ன நீ வில்லி ரெஞ்சுக்கு சிரிக்கிற? நான் பார்த்து பயப்படணும். நான் பயப்படுறதுனால உனக்கு மனசாந்தி கிடைக்கும்னா நான் பயந்துட்டேன். அண்ணே சேர்ம வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வா. நல்ல நேரம் வந்து காப்பாத்திட்டீங்கடா. ஹலோ ஹலோ. அடியே ஹலோ. என்ன கூட்டிட்டு வந்துட்டு என்ன கோத்து விட்டுட்டு இங்க ஏக்கனமா பேசிட்டு இருக்க. வாடி நேரம் ஆகுதே. இசை ஓபில் டப்பலாம் பேர வச்சிக்க. வாடி நேரம் ஆகுதே. இங்க இருக்க யாருக்கும் நான் யாருன்னு தெரியல. போற போக்க பத்த கொடுத்துவனா இவ கொடுக்காம விட மாட்டா போலுக்கு. ஹே, நான்
நான் யாருன்னு கூடி சீக்கிரம் காட்டுறேன்டா. ஆ, ஆ, இந்த இடத்தால இங்க ஆளான்னு சொல்லிவிட்டேன். உட்காம கிச்சடி. அக்கா. வாய வச்சுக்கிட்டு வா வான்னு கேட்கணும்டாடி. என்ன இப்ப எதுக்கு இந்த பச்சை பிள்ளை அல வச்ச பத்தல? நீ நீ அழுமா, நீ அழுமா, நீ எவ்வளவு அழுமா அழுதுக்க. இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ண வந்தேன் பாரு. ஏதோ புடிங்கிறேன் கிழிச்சிருன்னு வீரப்பா பேசி கூட்டு வந்தா ஊருக்குள்ள போனா இன்னைக்கு எனக்கு சமத்தியா வேணும். கோத்து விட்டுட்டா. அக்கா என்ன பார்த்து என்ன சொன்னா பாத்தியா? அக்கா நான் யாருன்னு சொல்லுக்கா. சேலை கட்டணும்னு ஏதோ பெரிய புள்ளன்னு தப்பு கணக்கு நான் போட்டுட்டேன் பார்த்துக்க. நீ சேலை கட்டின அப்படி செல்ல 5 முட்டை கெச்சலி கெச்சலி. இப்போ நான் ரொம்ப பிடிக்கிட்டு எனக்கு நான் யார் தெரியுமாடா? அந்த உதட்டுல மச்சா இருக்கும் உனக்கு. அக்கா. ஏய் அவகிட்ட நீ வம்பிழுத்ததெல்லாம் போதும். நான் மாதிரி வக்கத்தை தாலி கட்டணும். இங்க பாரு வீட்டுல மாதிரி ஒருத்தங்க தேடிட்டு இருக்காண்டா, சீக்கிரம் வாங்கடா. என்னமோ நாதவன் கொள்ளைகிட்ட வம்பிழுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. பையன் அப்படி என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கு. இவன் என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு தெரியுமா? நீ என்ன வேலை பார்த்தா? அந்த வளர்ந்த சேர்மான் கிட்ட அவன் அங்க நின்னுகிட்டு இருக்கான். இவன் செவர் மேல ஏறி நின்று அவனை அடிக்க போறா. அடிக்க போனானா? இந்த சுண்டைக்கவா? அவன் கண்டிக்கு தானே நீ இருப்ப. அதான் நான் செவர் மேல ஏறணும்ல. செவர் மேல ஏறினா அவன் உயரத்துக்கு வர முடியாத. அதெல்லாம் நான் அடிச்சிருப்பேன். எல்லாம் இவன் பார்த்தா பாருங்க. இவனா? அது யாரு உனக்கு தெரியுமா? அது வந்து சரி வாங்க, நேரம் தாலி கட்டுக்கு வாங்க வாங்க. தாலி கட்டு முன்ன பத்திரமா ஊரு போய் சேர்ந்தணும். இவையெல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்ம ஊர்ல போய் சேர்ந்தாதான் நமக்கு எதுவும் உலாது. பாத்தியாட்டி எப்படி போய் பண்ணுறா பாத்தியாட்டி? பாரு உங்க அம்மா என்ன பாடுபடுத்த போறாங்கலாம் எனக்கு பயம் இல்ல. இப்போ தாலி கட்ட போறாங்க. இப்போ கூட மறுபடியும் பிஞ்சிரோட பயத்துல உங்க அக்கா அழுதா. எப்படி காதலிச்சக்கா பாரு. பாரு ஒண்ணு இல்ல இப்ப கொஞ்சம் நமக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். சரியா? சரி சரியா? கொஞ்ச நாள் காதல்னாலும் ஸ்ட்ராங் காதலா இருக்கும் உங்களுக்கு. இல்ல ஆபீசர் வரலையா? டேவிட் கூட்டு வந்துட்டு இருக்கான். மலைக்கு வந்துட்டாரு. அல்லாதடி எனக்கு கொஞ்ச நேரத்துல நீ எனக்கு சொந்தமாயிருவ, நான் உனக்கு சொந்தமாயிருவேன். சரியா? என்ன ஒரு போக்கு பார்த்தா நம்மளா சித்தப்ப நான் கிட்ட விடுவான் போலுக்கே. சரி நல்லது தானடா, சித்தப்பாயிருவோம்ல. அங்க ஒண்ணு நிக்கி பாரு. இதெல்லாம் என்ன நம்பி இப்படி வரும்? வாய்ப்பே இல்லை. தூக்கிட்டு போய் தாலி கட்டினாதான் உண்டு. எப்படி பாருடி. பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னடி? அத்தி இவ இழுக்கிற இடுப்புல இவ இங்கே போய் சேர்ந்துறா போலக்கு. நான் ஒத்தையில ஊருக்குள்ள போனா மாட்டிக்கிடுவேனே. ஏடி கொஞ்சம் குறைச்சி ஏக்க விடுடி. அம்மா முடியலம்மா, நீ எப்படி கத்திக்க? ஏய் இது என்ன கோலுடா? ஹலோ நீங்க பாட்ல இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. வீட்ல எங்க அம்மா கிட்ட ஓரல் அடி வாங்க போறது நான் தான், நீங்க இல்ல. எங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் அடிப்பா தெரியுமா? நான் ஒரு வாட்டி பாத்துருக்கேன் மத்துக்கு உங்க அம்மா அடிக்கல. டேய் நீ வாய் திறக்காதடா. சரிங்கக்கா. பின்ன நீங்க நாங்க என்ன சொன்னாலும் கோவப்படுறீல. வீட்டுல போய் எப்படியோ வாயிலடி விழுன்னு தெரிஞ்சும் இங்க வந்து கல்யாணத்துல வந்து பாரு. உன் மன தைரியத்தை நான் பாராட்டுறேன். நீ வீரா சூரியனை நான் ஒத்துக்கிறேன். நீங்க ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம். நான் ஜோர் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இங்க பாரு எப்படி வீட்டுக்கு போனா வாரிட்டு உள்ள போகுது. கொஞ்சம் மன தைரியமா இரு. அதான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே இசை. பாரு எதுக்கு இந்த வாய்ச்ச விடாலே? இசை தமிழ் இசைன்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். என்ன தினசியா இது? என்ன ஊர்ல எல்லா பையனும் இப்படி நடந்த பிள்ளை எப்பவுமே இப்படிதான் பேசுவானே. ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கடி பயப்படுற? நான் இருக்கேன்ல. நம்மள யாரும் பிடிக்க மாட்டாங்கல்ல. சே சே அப்படி எப்படி விட்டுருவோம் நீ? பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவோம். சேர்த்துக்கிட்டா வீட்டுல வாழுவோம். இல்லைன்னா டவுன்ல வீடு பார்த்து வச்சிருக்கேன், நேரா அங்க போயிடலாம். சரியா? எங்க அம்மா நினைச்சாலும் பயமா இருக்கு. அதான் இழுத்து வை, நான் இருக்கேன். அடி வாங்குறதுக்கு
பாத்தியா, நீ ரெண்டாவது பிள்ளைய பிறந்தனால தான் உனக்கு இதெல்லாம் கேதி. பாத்தியா, ஊமை கொட்ட மாதிரி இருந்தா. இவெல்லாம் லவ் பண்ணுவாளா நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமாட்டி. சத்தியமா நான் நினைச்சு பார்க்கலட்டி. நான் கூட நினைச்சு பார்க்கல உங்க அக்கா எவ்வளவு அமைதியா இருப்ப. பாத்தியா, அத்தா பழமொழியை சொல்லுவல, கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பாதனே. அது சரியாதான் இருந்திருக்கு. பாத்தியா, ஊமை ஊரை கிடக்கும் பெருச்சாலி வீட்டை கிடக்குங்க மாதிரி இந்த ஊமை இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்கா. வேற குடும்பமே கிடைக்கல அவனுக்கு காதலிக்கிறதுக்கு. இந்த பையல குடும்பம் தான் கிடைச்சிருக்குது. அத்தையும் அம்மாக்காரி என்ன வரத்து வருவாளோ நினைச்சாலே எனக்கு இப்பவுமே பயமா இருக்குடி. இசை நான் உன்னோட கெஞ்சி கேட்பேன், எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்னடி, இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதுல எனக்கும் பங்கு இருக்குன்னு மட்டும் போட்டு கொடுத்துறாத. ஓ ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன். தற்பன்னு பேசி பேசி நான் இதுல உண்டு. நீ எப்படி போட்டு கொடுத்துறா எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் கெஞ்சி கேட்கறதே, இன்னைக்கு ஒரு நாள் என்னை காட்டி கொடுக்காம இருன்னு மட்டும்தான். நாளைக்கு நான் எப்படி சமாளிச்சிருவேன்? ஒரு விட்ட ஓடி போயிடுவேன். அது வரைக்கும் ஆய தரக்காத இசை. என்ன பார்த்து என்னட்டி சொல்லிவிட்ட? இந்த பீத்தனை கொண்டு குறைச்ச கிடையாது கேட்டியா? சின்னட்டி புசுக்கு எப்படி சொல்லிட்டா? சத்தியமா நீ என்ன போட்டு கொடுத்துருவ. ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவ? ஊரை விடு. எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாவ? சடங்காய் நல்ல 4 மாசம் ஆவல நீ திருட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்திருக்க. நாளைக்கு நீ திருட்டு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குதுன்னு கேட்க அப்படின்னு நான் அக்க போடுங்கிற மாதிரி கேட்டுப்படுவாவ. என்ன அசிங்கப்படுத்துறாத இசை. ஈஸி தமிழ். ஓகே, ஆல் ரைட், டென்ஷன் எடுக்காத. இந்த பில்டப்புக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. ஊர் உலகத்துல ஃப்ரெண்டே கிடைக்கிறேன்னு இவளை தேடி தேடி வந்து மாட்டிக்கிடுது. ஏன் டென்ஷன் எடுக்க? நல்லபடியா சந்தோஷமா வாழும், கவலைப்படாத. என்னடா அவர் இன்னும் காணோம்? வந்துட்டாரு என்ன வந்துட்டாரு. பயமா இருக்கு. ஒன்னும் இல்லடி, நான் இருக்கேன்ல. ரொம்ப பயமா இருக்கு. ஒரு கரங்க நம்ம அசிங்கமா பேசுவாங்கன்னு பயமா இருக்கு. அது முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. வந்தாச்சுல விடுங்க. எப்படியும் ஊருக்காரன் நாக்கு மேல பல் போட்டு தான் பேசுவான் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் யார் பேச போறா? கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்கடி. நம்ம புதுசு முன்னாடியே பிள்ளை குட்டின்னு வந்த பிறகு யாரும் பேச மாட்டாங்க. விடு. வாங்க சார் வாங்க. சித்த 4 ஏறி போச்சுது. என்ன மாலை தாலியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி ரொம்ப பயமா இருக்குது. ஒன்னும் இல்லடி. நான் கொஞ்ச நாள் கழிச்சு வேணா கல்யாணம் பண்ணிக்கலாமா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு, அப்பெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்னைக்கு அடுத்து பண்ணிடுவோம். ரொம்ப பயமா இருக்கு. என்னடி பேசிட்டு இருக்கா? அதான் இன்னும் தாலி கட்டல. எனக்கு நெஞ்சு ரொம்ப ஸ்பீட் அடிக்குது. நாம இன்னும் நாள் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் கூட பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், தாலி கட்டிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பொம்மநாட்டிக்கு முழு சம்மதம் தானே? அதெல்லாம் முழு சம்மந்தம் தான். அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பொம்மநாட்டி சம்மதம் ரொம்ப முக்கியமாக்கும், பாத்துக்கோங்க. இல்ல அதெல்லாம் முழு சம்மந்தம். அண்ணி சரின்னு சொல்லுங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அண்ணே ஒரு 5 நிமிஷம் நாங்க போய் சமாதானப்படுத்திட்டு பார்ப்போம். இல்லடா நான் சொன்னா கேப்பல்ல. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சார் ஒரே 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க. அவங்க தாலி ஏறும்போது முழு சந்தோஷத்தோடையும் நிம்மதியோட தாலி ஏறணும். முழுசா எங்க அண்ணனை நம்பணும். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரட்டும். ஒன்னும் பரவாயில்ல, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. 1/4 மணி நேரத்துக்குள்ள தாலி கட்டணும். அதுக்குள்ள சித்த பேசிட்டு வாங்க. மத்தவெல்லாம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அண்ணே போய் 5 நிமிஷம் பேசிட்டு போ. ஏண்டி என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? தாலி கட்டி வாழ ஆரம்பிச்சிருவான். பயத்தான் தூக்கி தூர போடு. ஓனே பேசிட்டு வா, அப்பதான் நல்லா இருக்கும். போ சரி வா. இரு வருவாங்க. இரு உங்க அக்கா பேசிட்டு வரட்டும். தாலி கட்டி குடும்பம் நடத்த காசு இல்லையா? தாலி கட்டினதுல வாழ முடியும். நீ நானும் ஒன்னா இருக்க முடியும். தாலி கட்டினது நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது. நீ எனக்கு சொந்தமாயிருவேன், நான் உனக்கு சொந்தமாயிருவேன். அப்புறம் நமக்கு யாரும் தடு போட முடியாது. அதுக்கு முதல் உன் கழுத்துல நான் கெட்ட தாலி ஏறணும். ஏதோ ஒரு பயமாவே இருந்துகிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 யாரும் பிரிக்க மாட்டாங்களே. ஏய் கல்யாணத்துக்கு என் பொண்டாட்டி யார் பிரிப்பா? யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நான் சட்டப்படி உன்னை கல்யாணம் பண்றேன். சும்மா ஓடி போய் கல்யாணம் பண்ணல. ரிஜிஸ்டர் ஆபீசரா கூட்டு வந்து தாலி கட்டிட்டு இருக்கேன். புரியுதா? எனக்கு நீ வேணும்டி. எனக்கு நீ வேணும். உன் கூட நான் வாழணும். எவ்வளவு கனவு கண்டு வச்சிருக்கேன். நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? சந்தோஷமா வாடி. இன்னைக்கு நமக்கு கல்யாணம். அடுத்த வருஷம் இதே நாள் நம்ம கல்யாணம் நாளை கொண்டாட வேண்டாமா? அடுத்த வருஷம் கல்யாணம் இருக்கு. நம்ம கையில குட்டி பாப்பா இருக்கணும். ஹாய், அந்த குட்டி பாப்பா தாண்டி 2 குடும்பத்தையும் இணைக்கும். பேரப்பிள்ளை பார்த்த சந்தோஷத்துல நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணதே பேசிட்டு இருக்க போறாங்க. பேரப்பிள்ளைக்கு கொஞ்சம் தான் மும்பரமா இருப்பாங்க. நம்மள பிரிக்கையா பார்ப்பாங்க. நம்மள பிரிக்காம இருக்கணும்னா நமக்கு ஒரு குட்டி பாப்பா வரணும். குட்டி பாப்பா நான் சொந்தத்துல அதுக்குதான் சொல்றேன்.
குட்டி பாப்பா நமக்கு வந்துட்டுனா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு இன்னைக்கு தாலி கட்டி முறைப்படி வாழணும். சரி வா போலாமா? இப்போ சந்தோஷமா இருக்கியா? ரைட்டு. இன்னைக்கு நமக்கு முதல் இருபடி. சும்மா இருங்க. சும்மா இருக்கணுமா? நான் எப்ப தாலி கட்டுவேன்? போடி. நான் காதல் சொல்ல எனக்கு சொந்தமாக போறா. நானு எப்போண்டா தாலி கட்டுவேன் இருக்கேன். போங்களா போங்க. ஹாய் என்ன போங்க. இன்னைக்கு நமக்கு முதல் இரவு மறந்துடாத. சும்மா இருங்க. நாளைக்கு காலையில நித்திர தெரியும் அப்படின்னு படிக்க வேண்டாம். போங்களா போங்க. சும்மா தாண்டி சொல்றேன். இன்னும் சொன்ன படிக்கணும். நித்திர தெரியும். கப்பச்சதே எம்மா. இதுக்கு போட்டு பயந்துக்கிட்டு வா. சரி. ரெண்டு பேருக்கும் மனப்பூர்வ சம்மதம் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? மனப்பூர்வ சம்மதம். ரெண்டு பேருக்குமே மனப்பூர்வ சம்மதம் தான். நீங்க தாலி எடுத்து கொடுங்க. சம்மதம் எல்லாமே எங்க வந்திருக்காங்க. நீங்க கல்யாணத்தை நடத்துங்க. சரி பிள்ளையாண்டா, புள்ள கொடுத்த தாலி கட்டி அப்படியே இதை கையெழுத்த போட்டுட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். நல்லா இருக்கா? நான் பாத்துக்கிட்டேன். அம்மா கிட்ட தானே நான் சமாளிச்சுக்கிட்டேன். அம்மா விட்டுட்டு வந்துட்டேன். அம்மா ஞாபகமா இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா ஞாபகமும் வரும் போலக்கு. அதை இவ்வளவு வந்தாச்சுல்ல. அம்மா அம்மா இதை மன்னிப்பாங்களாடி? அது கொஞ்ச நாள்ல சரியாயிரும். மாமா உன்னை நல்லா பாத்துக்கிட்டேன்னு சொல்லியிருக்காருல. கல்யாணம் பண்ணிட்டு போ. அம்மாவை நான் பாத்துக்கிடுவேன். அம்மாக்கு நான் இருக்கேன். நீ தைரியமா போ. அம்மா விட்டுட்டு எங்க போயிடாத. சரிக்கா நான் பாத்துக்கிடுவேன்க்கா. அம்மாட்ட சொல்லிடு. சரிக்கா நீ பத்திரமா இருங்க. நாம முன்னாடி மாதிரி சந்தோஷமா இருக்க முடியாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. நீ எனக்கு அக்கல நான் இருக்கேன், நான் தங்கச்சில நான் இருவேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு போக்கா. ஏமா நாள் இல்ல, சீக்கிரம் தாலி கட்டுங்க. பிள்ளையாண்டா புள்ள கொடுத்த தாலி கட்டுங்க. அப்படியே ஒரு கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிடும். கிட்ட வா. நல்லபடியா தாலி கட்டியாச்சு. அப்படியே வந்து கையெழுத்து போட்டுருங்க. இந்த நீயே போடு. நமக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டடி. நான் ஒரு வீட்டை தாலி கட்டிட்டேன். இந்த கையெழுத்து போடு. ஏய் என் பொண்டாட்டிடி. அப்பாட நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சாச்சு. அப்பாட. பிள்ளையாண்ட எனக்கு தோப்புனா தானே வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணார். அவளை காணோம். அவரு எங்க அம்மாவை கூட்டிட்டு வெளியில போயாச்சு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வெளியில போயாச்சு. அதனால தைரியமா நாங்க இங்க வந்தோம். உங்க அண்ணன் ஒருத்தர் போலீஸா இருக்காரு. அவர் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமாமா அவன் கீழே சுத்திக்கிட்டு இருக்கான். நாங்க மேல வந்து தாலி கட்டியாச்சு. என்னதாலும் அவனும் அண்ணன் இல்ல. அவன் ஆசீர்வாதமும் வேணும். அவனையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாச்சு. வேற ஒண்ணும் இல்ல. துப்பாக்கி கையமா சுத்திக்கிட்டு இருக்காரு. பாத்துக்கோங்க. ஒண்ணு இல்ல. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உங்க இடத்துல தாலி கட்டிட்டேன். சரி அப்புறமா நான் உங்களை பார்த்து கொண்டு கொடுத்துறேன். அது பரவாயில்ல. அக்கா பேச எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீல. ஓகே ஓகே நல்லபடியா இருங்க. நான் கிளம்புறேன். நமக்கு கல்யாணம் முடிச்சிட்டு. சரி வாங்க கீழே போலாம். அண்ணா அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடலாம். சாப்பிட்டு போலாம். இல்ல ஏய் சாப்பிட்டு தான் போகணும். 20 போக கூடாது. ஏய் வா. இல்ல எனக்கு வேண்டாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. நாங்க கிளம்புறோம். ஏய் சொல்றேன்ல சாப்பிட்டு போ. இல்ல எனக்கு வேண்டாம். சீக்கிரம் மாலை கழுத்து. சீக்கிரம் கழுத்துது. இங்கேயும் போச்சு. இங்கே பிரிச்சுட்டு போயிடுவோம். சொன்ன கேளுன்னு. இது மாலை அங்க பிடிச்சு வை. நீங்க அந்த சைடு போய் நில்லுங்க. என்ன என்னவா எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கு நீங்க யாரு? போலீஸ் முட்டி கீழே வச்சு வெடுத்து வெளியில கொண்டு போயிருவேன். அண்ணா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ற? உன்னை கூப்பிட்டுட்டே பின்னாடி வந்தோம். அப்படிதானடா? ஆமா அண்ணன் கூப்பிட்டோம். நீ மட்டும் இங்க வந்துட்ட. இங்க ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆகி போச்சுடி. என்னையவே கட்ட எடுத்து அடிக்க வந்திருக்கா. இருக்காதுன்னு யார் சொன்னா? அங்க ஒரு புள்ளதான் சொல்லிச்சு என்கிட்ட. உங்களை ஒரு அக்கா அடிக்க வந்தாங்கன்னு. இவாதான் சோப்பு சில கட்டினவா இவாதானா? ஓய் எதுக்கு அடிச்ச? நான் அடிக்கலையே. எங்க பாரு உன் கண்ணை பார்த்து சொல்லுவேன். நீ எனக்கு தானே பிடிச்சிருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அதுக்குதான் இவ கூப்பிடுறாளா? ஆனே பா போலாம். சரி போலாம். இவன் எனக்கு 10 வயசு தேடுறீங்க நினைக்கான். ஏதோ கலக்கட்டில். ஆமாண்ணே இங்கே கல்யாணம். ஆமா இங்கதான் இப்பதான் முடிஞ்சது. சரி வாங்க வீட்டுக்கு போலாம். நீ போ நாங்க வரோம். வா வீட்டுக்கு போலாம். அம்மா வேற ஊருக்கு போயிருக்கா. சீக்கிரம் வாங்க போவோம். என்னடா இப்படி சொல்றான்? சமாளிப்போம். நீ போ எங்களுக்கு சின்ன வேலை இருக்குது.
என்ன வேலை? கிளம்புங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உன்னை தூக்கிட்டு போறேன். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சீக்கிரம் உன் கண்ணை பார்த்து என் காதல சொல்றேன். என் பொண்ணுக்கு உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். பிடிச்சிருக்கு, பயங்கரமா பிடிச்சிருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு பிடிச்சிருக்கு. எம்எல்ஏவுக்கு தொண்டு செய்ய போகல? செய்ய போகணும், நேரம் கிடக்குது. கிளம்புறது நீங்க கிளம்புங்க. எங்க கூட நீங்க அண்ணன் இல்ல, நாங்க போய்க்கிடுவோம். உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. மொளக்காடு மத்தி நிக்க கூடாது, சிங்க புலி வந்துடும். போங்க போங்க போங்க. எங்களை ஒண்ணு தூக்காது, முழு மாடு மாதிரி இருக்கவனதான் தூக்குமா. பேச்சு பேச்சு அவனை பாரு. இருக்கே, நீயே வந்து என்கிட்ட உன் காதல சொல்ல வைக்கிற. முடிச்சிருக்கடா சேர்மா அப்படின்னு சொல்லுவேன், சொல்ல வைப்பேன். சேர்மா நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லடா சேர்ந்து போலாம் வாங்க. சேர்ந்தா என்னடா? சரி எல்லாம் நல்லதுக்கு தான். இப்போ அவன் வீட்டுல இருக்கான், இப்போ கூட்டு போக முடியாது. கூட்டு போனா பிரச்சனை பண்ணிடலாம். நல்லதுதான், அவங்க வீட்டுல இருக்கட்டும், நீ நம்ம வீட்டுல இரு. நேரம் வரும்போது கூட்டிட்டு வந்துடலாம். அதான் மறுபடியும் ரிஜிஸ்டர் ஆச்சு இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. டேய் அவ பொண்டாட்டிடா. அதான் ரிஜிஸ்டர் ஆச்சா, ஒரே ஊர்ல தானே இருக்கும், ஒரு பிரச்சனை இல்ல. வா டேய், அவ எனக்கு பொண்டாட்டி. அவனுக்கு இன்னைக்கே சாந்தி முத்தம் கொண்டாடணும், அப்படிதானே? அது என்னோட தப்பு. அவன் ஏன் பொண்டாட்டி? அதான் நம்ம ஊர்ல தானே இருப்பாங்க. சாயங்காலம் அப்படியே கூட்டுக்கிறேன் வா. டேய் நான் கையை பிடிச்சி அவனை கூட்டிட்டு போனா. அவ ஏன் என்ன நம்பி வந்து பொண்ணுங்க அவங்களெல்லாம் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான். பரவாயில்லையா? பிரிச்சிடும், இன்னைக்கே பிரிச்சு வச்சிடும். பரவாயில்லையா? ஆசைப்பட்டு இருக்கேன் நைட்டுக்கு, அது நடக்காது. நான் சொல்றது கேளுவா. பொண்டாட்டிடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதான் சொல்றேன், அவங்க வீட்டுக்கு போட்டோம். நைட்டு போய் கூட்டு வந்துக்க வா. கூட்டு வந்துடல, இப்ப கூட்டு போனா இந்த இடத்துல பிரிச்சிருவான். பரவாயில்லையா? அவனுக்கு அவ்வளவு ஆள் போல இருக்குது. சொன்ன கேளுவா. ரொம்ப ஆடாது. பின்னாடி கட்டிக்கிட்டு நிற்கும் போது வருத்தமா இருக்கும். கட்டி பிடிப்பல என்னமோ மனசுக்குள்ள சொல்றான், கொஞ்சம் நோண்டிடுவேன். கட்டி பிடிச்சு தூக்கணும் போல இருக்கு. கண்ணு வாய் இரு, சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உத்தமனா வந்து உன்கிட்ட காதல் சொல்றேன். சரிமா வா போலாம். நீ போ, அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அவன் பொண்ணடா அப்படியே விட்டுட்டு போக முடியாடா. சரி போங்க, நான் பாத்துக்கிறேன். நான் கேளு கேட்டா. வேண்டாம் வேண்டாம் போங்க. ஏய் போங்க. வாணு வரட்டா? வராத, ஒளிஞ்சிரு. ஒளிய மாட்டேன்டி, சீக்கிரம் உன்கிட்ட வருவேன். நீயே வந்து என்கிட்ட ஐ லவ் யூ சொல்வ. போடா. பொண்ணு வச்சுட்டு போயிடுவேன். ரொம்ப ஓடாத. நான் பட்டு ஆடுவேன். பார்க்கலாம். பிடிச்சு போச்சு, ஒன்னும் பண்ண முடியல. எம்எல்ஏக்கு கூலி வேலை பார்த்துக்கிட்டு வந்துட்டான் ரோசத்தோட. போய் கொஞ்சம் கோச்சு பேசு. நான் அப்படித்தான் பேசுவேன். கோத்த கலப்பிட்டு போயிடாத. நான் அப்படித்தான் பண்ணுவேன். எவ்வளோ அடமாடிக்க, ரொம்ப வருத்தப்படுவ பின்னாடி. நான் எதுக்கு வருத்தப்படணும்? நீ தான் வருத்தப்படுவ. உக்கிட்ட தாலி கட்டினதுக்கு அப்புறம் பாரு, நீ தினம் என்கிட்ட பேசுறதுக்கு கெஞ்சனா. நான் பேச மாட்டேன். எனக்கு இத்தனை நாள் வச்சு செய்த பாரு சித்திரவதை, அத்தனை அவனுக்கு திருப்பி கொடுப்பேன். என்னை பைத்தியமாக்கிட்டல உன் மேல. காதல் சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என் மனசுல கதை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டிய. ரொம்ப ஆடாதுன்னு சொன்னேன். உன்னைக்கு பொண்டாட்டியாக்குவேன். நீ தான் என்கிட்ட பேசுறதுக்கு கெஞ்சனா. பேசுங்க 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 எனக்கு கெஞ்சனா. கெஞ்ச வைப்பண்டி, கெஞ்ச வைக்கல நான் சேர்மா இல்ல. ஒழுங்கா போய் சேரடி. எங்களுக்கு தெரியும், நீங்க முத போய் சேருங்க. இரு. போடா. ஓடி. போலீஸ்காரங்க மறந்துடாத. எந்த கொம்மனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன போலீஸ்காரனா பாக்கடி, வீட்டுக்காரனா பாக்குற. அதான் உனக்கு இன்னும் என் மேல பயம் வரல. மரியாதை பேசு. மரியாதை தானே, சீக்கிரம் கொடுத்துருவேன். திமிர பாரு, உனக்கு உடம்பு பிட திமிரு கொழுப்பு. லஞ்சம் வாங்கி உடம்பு வச்சிருக்க காட்டுமே. பேசு பேசு, ரொம்ப கவலைப்பட போற. நான் எதுக்கு கவலைப்படணும்? இப்ப இல்ல, எப்பவுமே நான் உன்னை எடுத்து பார்க்க மாட்டேன். போக்கலாண்டி, கூடி சீக்கிரத்துல நீ என்னை எடுத்தும் பாப்பா, என்கிட்ட கெஞ்சுவேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் செத்து போனாலும் போவேனே தவிர உன்னை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். பாப்போமா பாப்போமா? என்னை கட்டிட்டு நீ பாரு. என்னை கட்டி கட்டி பிடிக்க வருவேன். நான் உதறி தள்ளுவேன் பாரு. கேவலமான பத்தி. கேவலமா பத்தி அடி நடக்க போதும் சொல்லிக்கிட்டு இருக்க. பட்டா சீக்கிரம் நீயே வந்து என்கிட்ட காதல் சொல்லுவேன். அதுக்கு பேர் காதல் இல்ல, புருஷன் கொண்டாட்டி தான் நேரம் ஆகும். நான் உன்னை காதலிக்க மாட்டேன், ஆனா அதே நேரத்தில் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டியா இருப்ப. உன்கிட்ட வம்பளுக்கானா? அவன் மொழியும் ஒண்ணு சரியில்லாம இருந்தது. ஒன்னே சொல்லு, உன்கிட்ட வம்பளுக்கு இவனா?
போட்டியா வச்சிருக்க போட்டி? இல்ல இல்ல, அவன் என்ன முறைக்கல. இல்ல அவன் முறைக்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மை சொல்லு, உண்மை சொல்லு. இல்ல. அப்படி மட்டும் ஏதாவது இருந்தது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். எங்க பாரு, எவனுக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. எனக்கு யாருமே தேவையில்ல. பைத்தியமா உனக்கு? நீ யாரு? நீ அந்த மட்டும் தான் சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு நீ யாருக்கதான் பிடிச்சிருக்கு. யாருக்கவும் உன்னை நீ மாத்திக்காத. நல்லா இருக்கு அந்த கிச்சடி குரலு, துருன்னு பேசுற அந்த பேச்சு அழகா இருக்கு. என்னாச்சுது? என்னாச்சு உனக்கு? பைத்தியமா நீ? என்னாச்சு? உங்ககிட்ட வம்பு தர உண்மையை சொல்லு. என்கிட்ட வம்பு இருக்கல. இங்க என்ன போ. இப்ப நான் வாங்கிட்டு சொல்றதா? நீ என் மனசுல வரல. எனக்கு உன்னை பிடிக்கல. அன்னைக்கு நான் தெரியாம தோலை சாஞ்சதே அஃபெக்ஷன். நீ ஆம்பளை, நான் பொம்பளை. இன்னும் போய் எழுதுது வந்து சாஞ்சிட்டேன். சாரி. இனிமேல் அதை மனசுல வச்சுக்கிட்டேன். என்கிட்ட எதுவும் சொல்லாத. அப்படி எல்லாருக்கிட்டையும் முடியும்ல. மனசுல நீங்காத இடம் பிடிச்சா மட்டும் தான் இப்படி பண்ண முடியும். தேவையெல்லாம் பேச வேண்டாம். இங்க இருந்து போங்க. எனக்கு உங்களை பிடிக்காது. கண்டுபிடிக்கிறேன். உன்கிட்ட பொம்பு இருக்கிற இவன் நான் கண்டுபிடிக்கிறேன். எவன் அந்த சும்மா விட மாட்டேன். திரும்ப சொல்றேன், என் மனசுல நீ இல்ல. தேவையில்லாத ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்காத. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு உன்னை ஒரு துளி கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிங்ஸின் ராஜா வாழ்ந்தது உன் கூட மட்டும்தான். ரொம்ப முரண்டு பிடிச்ச. எங்க இப்பவுமே தாலி கட்டி போட்டுட்டு போயிடுவேன். தொலைச்சிருவேன் தொலைச்சு.